நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் அருளும் சனி ஏகாதசி விரதம் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, சனிக்கிழமைகள் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தவை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதிலும் ஏகாதசியுடன் கூடி வரக்கூடிய சனிக்கிழமை என்றாலே மிகவும் விசேஷம். ஏகாதசியில் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுதல், யாகங்கள், உயர்ந்த தான தர்மங்களை முதலானவை தான் இந்த என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அனைத்து ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதாலும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. சஷ்டி விரதம் வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம், அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம் என்று பல வகையான விரதங்கள் இருந்தாலும் ஏகாதசி விரதத்திற்கு தனித்துவமான ஒரு மகத்துவம் ஒன்றுன்னு சொல்லணும். அதாவது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய 11ஆம் நாள் தான் ஏகாதசி தினம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அமாவாசையை அடுத்து வரக்கூடிய ஏகாதசி பார்த்தீங்கன்னா சுக்லபட்ச ஏகாதசி அல்லது வளர்ப்புற ஏகாதசி என்றும், பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய ஏகாதசி தான் கிருஷ்ணபட்ச ஏகாதசி அல்லது தேய்பிறை ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. மனிதர்களாக பிறந்த நாம் எல்லாருமே அடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னால் முக்தி கிடைக்கணும் இல்லையா? அந்த முக்தி நிலையை அடைவது என்பது அத்தனை எளிதான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ நாம் ஏகாதசி விரத முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள நினைப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று பகலில் ஒருவேளை மட்டுமே நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளணும். அதாவது இன்றைய தினம் நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்று அதிகாலையில் குளித்து விட்டு விரதத்தை தொடங்கணும். ஏகாதசி விரதத்தை 3 நாட்கள் எனும் முறையில் நீங்கள் அனுசரித்தீங்கன்னு சொன்னால் பலன் நிச்சயம் கிடைக்கும். தசமி அன்று ஒருவேளை உணவு உண்டோ, மறுநாள் ஏகாதசி அன்று முழு உவாசம் இருந்து அதற்கு மறுநாள் துவாதசி அன்று காலையில் உணவு உண்டு விரதத்தை நீங்கள் முடிக்கணும். ஏகாதசி திதி முழுவதும் பூரண உவாசம் இருப்பது பலன் தரும். 7 முறை துளசி இலை பகவான் நாமம் சொல்லி கூட நீங்கள் சாப்பிடலாம். உடல்நிலை மற்றும் வயோதிகம் காரணமாக பூரண உவாசம் இருக்க முடியாதுன்னு நினைச்சா பழங்கள், பால், தயிர் போன்றவற்றையும் நீங்கள் பூஜையில் வைச்சிட்டு இறைவனுக்கு படைத்த பிறகு பிரசாதமாக உண்ணலாம். ஏகாதசிக்கு அடுத்த நாளான துவாதசி அன்று தான் அதிகாலையில் உணவு அருந்துவதை தான் நாம் பாரணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏகாதசியினுடைய விரத மகிமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிவபெருமான் ஒரு முறை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரத மகிமையை எடுத்து சொன்னாராம். ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கக்கூடிய சக்தியும் உண்டாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஸ்வமேதையாகம் செய்ய பலனை ஏகாதசி விரதத்தால் பெற முடியும்னு சொல்லி கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உள்ளத்தை பக்தி உணர்வுகளையும் உடலின் ஆரோக்கியத்தையும் இணைப்பது தான் இந்த விரதம். இதனால் உள்ள தூய்மை, உடலின் தூய்மை முதலான பலனும் கிடைக்கிறது. எனவே ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல விதமான சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் ஏகாதசி விரதத்தை பற்றி பார்த்திருந்தோம். இந்த ஆன்மீகம் உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.